சாரங் தியாகு இவரோட படம் தான். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காதல் பேஸ் பண்ணி போனதுதான். ஸ்கூல் டேஸ்ல இருந்து வேலைக்கு போய் அவன் ஒருத்த வேலை பார்க்குற வரைக்கும் அவனுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் வரக்கூடிய லவ், அந்த லவ் வந்து எப்படி அவனுக்கு வந்து செட் ஆகாம போகுது, கடைசியில எந்த மாதிரியான ஒரு லவ் வந்து அவனுக்கு செட் ஆகுது அப்படின்ற நிறைய விஷயங்களை காட்டிட்டு இருப்பாங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் அவர் கொடுத்தது ஒரு நரேட்டிவா கொண்டு போனதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ்ல வந்தது சிம்பு அவர்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோமலே அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ புதுசாக வந்து ஒரு லவ் பேஸ் பண்ணி, ஏன்னா நம்ம நிறைய வந்து ஃபேமிலி பேஸ் பண்ணி இந்த வருஷத்துல நிறைய படங்கள் வந்துச்சு அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா, அதையும் தாண்டி ஒரு லவ் பேஸ் பண்ணி கொண்டு போன ஒரு படம் நல்லாவும் இருந்துச்சு. ஒரு டீனேஜர்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து அது நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா 90ஸ்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து காட்டினது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த படத்தில் லவ் பேஸ் பண்ணி என்ன மாதிரிலாம் நடக்கும், எப்படி வந்து முக்க வாங்குவாங்க ப்ரொப்போஸ் பண்ண போயிட்டு ஒன் சைட் லவ்வாக எப்படி சிலது வந்து அப்படியே போயிடும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து ஒரு காமெடியாகவும் கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க.